அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். 14ஆம் தேதி நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் அவ்வளவாக பேசப்படவில்லை, விவாதிக்கப்படவில்லை. ஆனால் சர்வதேச ஊடகங்களில் வந்தது. பலூச்சிஸ்தானுக்குள் நுழைந்து ஈரானுடைய IRGC, ஈரானியன் ரெவல்யூஷனரி புரட்சிகர காவற்படை, CIA மற்றும் மொசாட் ஏஜென்ட்களால் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த பலூச்சி தீவிரவாதிகளை அள்ளி கொண்டு வந்திருக்கிறார்கள். கடுமையான சண்டை நடந்திருக்கிறது. வேட்டையாடி இருக்கிறார்கள். நிறைய ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த பலூச்சிஸ்தான் பிராவின்ஸ்ல இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு CIAவுக்கும் மொசாட்டுக்கும். மொசாட் மற்றும் CIAவுக்கு உள்ள தொடர்பு, இந்த தீவிரவாதிகளை அவர்கள்தான் பயிற்றுவிக்கிறார்கள் என்ற தொடர்புக்கான ஆதாரங்கள் அத்தனையையும் அள்ளி கொண்டு வந்திருக்கிறது IRGC. இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். ஏன்னா CIA, மொசாட் ஒரு பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்குகிறார்கள் என்பதற்கான சான்றுகள் வேண்டும். அதை பலூச்சிஸ்தான்ல அவங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நேரடியாக உடனடியாக சென்று IRGC அட்டாக் பண்ணி மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கிறது. அதுல எல்லாம் தப்பிச்சு ஓடி இருக்காங்க. இருந்தாலும் விடாமல் துரத்தி 5-6 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மீதி பேரை கைது செய்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களில் நிறைய CIA ஏஜென்ட்கள், சப் ஏஜென்ட், அதாவது வெள்ளக்காரங்கள்ல இஸ்ரேலியினுடைய ஆர்டர்ல அவங்களுடைய டாலர்ஸ் பணத்தை வாங்கிக்கிட்டு செயல்படுபவர்கள். அதற்கான ஆதாரம் எல்லாம் கிடைச்சிருச்சுங்கிறாங்க. அப்படி ஏஜென்ட்களாக செயல்பட்டவர்களை அள்ளி கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுல பாகிஸ்தானுக்குள் இருக்கின்ற பலூச்சி ப்ராவின்ஸ்குள்ளேயும் போயிருக்காங்க. போய் அங்கேதான் நிறைய இருந்திருக்காங்க. அங்கேயும் போய் அள்ளிட்டு வந்திருக்காங்க. உடனடியாக மொசாட் மற்றும் CIA பாகிஸ்தானிடம் ஒப்பாரி வைத்திருக்கிறது. இந்த மாதிரி உங்க ப்ராவின்ஸுக்குள்ள வந்து ஈரான் படை நுழைந்து மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. அவன் சொல்லிட்டா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் இங்க பெரிய பிரச்சனையா இருக்காங்க. இந்த பலூச்சி தனி நாட்டுக்கெல்லாம் அவங்க கொடிய திறம்லாம் சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க. அள்ளிக்கிட்டு போனது சரிதான், நாங்க விசாரிச்சுக்கிறேன், எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்கட்டாங்க பாகிஸ்தானுடைய அதிபர் ஷபாஸ் ஷெரீப். ஆகவே இப்பொழுது இந்த பலூச்சி பிரச்சனை அங்கே இருந்த CIA ஏஜென்ட்கள் மற்றும் மொசாட் ஏஜென்ட்களை அள்ளி கொண்டு வந்தது. அதற்கான ஆதாரங்களை பிடித்திருப்பது எல்லாம் அமெரிக்கா பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது, மொசாட் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறதுக்கு என்பதற்கான ஒரு கண்கூடான சாட்சியம் கிடைத்திருக்கிறது. அது எதிர்காலத்தில் உதவும். இந்த செய்தி அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. CIAவுக்கும் மொசாட்டுக்கும் எப்படி லீக் ஆகுச்சு, எப்படி வந்தாங்க உள்ள வந்து. அது பிராவின்ஸ் வந்து ரெண்டு பகுதி. ஒன்று பலூச்சியில ஒரு பகுதி இதுல இருக்கு, ஈரான்ல இருக்கு. ஒரு பகுதி பாகிஸ்தான்ல இருக்கு. இன்னொரு சிறிய பகுதி ஆப்கானிஸ்தானத்துல இருக்கு. இவங்க எதுக்குமே யாருக்குமே அடங்க மாட்டாங்க. யார் துரோகியோ யார் எதிரியோ அவர்களோடு சேர்ந்து கொள்வதுதான் இந்த பலூச்சிகளுடைய வேலையை. இப்படி யாரடா கிடப்பாங்க, யாருக்கு எதிரி எங்கே இருக்கிறான்னு பார்த்து அவன் காலில் போய் விழுந்து டாலர்களை வாங்கி கொண்டு வேற வேலை வெட்டி எதுக்கும் போறதில்லை. இந்த தீவிரவாத செயல்களை செய்து கொண்டு நாங்கள் தனிநாடு பிரிக்கிறோம் என்று அங்கே இருந்துக்கிட்டு இதையே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு விழுந்தது பேரிடி. இனிமே போனா அவங்க சொல்லி இது பண்ணிட்டாங்க, எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. ஈரான் இனி இந்த வேலையை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. இப்ப நாங்க வரமாட்டோம், ட்ரோன் தாண்டா வரும் உங்க பகுதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. அது ஈரானுடைய பகுதியும் இருக்குது. இருந்தாலும் அடிச்ச உடனே இங்க ஓடிடுவானுங்க, பாகிஸ்தானுக்குள்ள ஓடிடுவானுங்க. பாகிஸ்தான்ல வந்து அவங்க தேடுதல் வேட்டை நடத்தணும்னா ஈரான் பார்டருக்குள்ள ஓடியாந்துருவானுங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் காட்டி கொடுக்க மாட்டாங்க. இல்லாட்டினா ஆப்கானிஸ்தானத்துக்கு போக மாட்டாங்க, அங்கே பிடிச்சி கையை காலை வெட்டிவிடுவாங்க. ஆகவே இங்க தேடுனா அங்கே ஓடுறதா, இங்க தேடுனா இந்த பார்டரை கடந்து ஓடுறது, இந்த மாதிரி விளையாட்டு காட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஈரான் அதிரடியாக நுழைந்து அள்ளி கொண்டு வந்திருக்கு. அடுத்ததாக இந்த கல்ஃப் நிலைமை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கப்பல்கள் ஈரானுடைய அனுமதி பெற்று உள்ளே சென்று கொண்டிருக்கின்றன. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் மூடிட்டேன்னு சொல்றாங்க, ஆனால் கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ஈரானுடைய அனுமதியோட வந்தால் வரலாம், அவங்க திசை வழிகாட்டி கூட்டிட்டு போவாங்க. அதை விட்டுட்டு போனா அடி விழும். ஆகவே இந்த விஷயத்தில் ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஹார்முஸை தொடர்ந்து வைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய அந்த கலகம் நடந்த ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல்
அது புறப்படுது, அங்கிருந்து புறப்பட்டு செல்லுகிறது அமெரிக்காவிற்கு. அநேகமாக கைவிடப்படும், அதை நீ நடத்தவெல்லாம் முடியாது. அந்த கப்பல் புறப்பட்டு அமெரிக்கா செல்லுகிறது. அதே சமயம் அதற்கு பதிலாக ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் வருகிறது. இது அங்கே உள்ள நிலைமை. அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம், துபாய், அபுதாபி இரண்டு பேருமே ஈரானுடைய அசட்ஸ், அவர்களுடைய பணத்தை பிடித்து வைத்திருந்த பல மில்லியன் டாலர்கள், கிட்டத்தட்ட 11 பில்லியன் டாலர்கள்னு சொல்றாங்க, 11 பில்லியன் டாலர்களையும் பல டன் தங்க கட்டிகளையும் ஈரானிடம் திருப்பி கொடுத்து விட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. உறுதிப்படுத்தப்படாத தகவல் இருந்தாலும் அது நடந்தது உண்மைதான். இப்ப துபாய் அடிக்கவே இல்லை, அபுதாபி, துபாய், எமிரேட்ஸ் அடிக்கவே இல்லை ஈரான். ஆகவே அவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து அவங்க சமாதானம் செய்து கொண்டார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. அதுதான் உண்மை. ஆக இப்பொழுது ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அவங்களுடைய 11 பில்லியன் டாலர்களையும் தங்க கட்டிகளையும் அவர்கள் கொடுத்து கணக்கை நேர் செய்து கொண்டார்கள் என்ற செய்தியும் நல்ல செய்தியும் வந்திருக்கிறது. ஈரான் கொஞ்சம் நிமிர்ந்து நடைபோடும். இன்னும் அதிகமாக தன்னுடைய பாதையில் வெற்றி பயணத்தில், வல்லரசை நோக்கிய பயணத்தில் இன்னும் நிமிர்ந்த நடையோடு, நேர்கொண்ட பார்வையோடு ஈரான் நடைபெறுவதற்கு இந்த பணம், பொருளாதாரம் உதவும். இந்த வேளையில் இன்னொன்றை குறிப்பிட வேண்டும். இத்தாலியின் ரோம் நகரத்திற்கு அருகில் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற அம்மா என்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுத தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையில் தான் ஆர்ட்டிலரிகளுக்கு போடுற பவுண்டர்ஸ் மற்றும் ட்ரோன்களுக்கான வெடிமருந்து இதெல்லாம் இங்கே தயாரிக்கிறாங்க. அந்த டெபாட் அடிச்சு எரிஞ்சு அப்படியே தீக்கிரையாகி சாம்பல் மேடா தான் இருக்கு. கம்ப்ளீட் எரிஞ்சு போச்சு, சாம்பல் தான் மிஞ்சி இருக்கு. மிகச் சரியாக வெடிமருந்து குடோன்ல, வெடிமருந்து கிடங்குல கரெக்டா பற்ற வைத்திருக்கிறார்கள். வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது, வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னணியில் இருப்பது ரஷ்யாவுடைய உளவுத்துறை தான் இங்கே ஊடுருவி இந்த வேலையை செய்திருக்கிறது என்று குற்றம் சாட்டுகின்றன நேட்டோ நாடுகள். ரஷ்யா பலகாலமாக குற்றம் சாட்டி கொண்டே இருந்தது. யுக்ரைன் அடிக்கல, யுக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் நீங்க தயார் பண்ணி கொடுத்து அடிக்க சொல்றீங்க, வேணும்னா நேருக்கு நேர் மோதுங்க எங்களோட. அதை விட்டுட்டு என்ன நீ யுக்ரைனை தூண்டி விட்டு அவனுக்கு ஆயுதங்களை தயாரிச்சு கொடுத்து நீ அவனை அடிக்க சொல்ற, வேணா நேரம் மோதிப்பாருன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்குது ரஷ்யா. ஆக இந்த தாக்குதல், இந்த வெடி விபத்து என்பது ரஷ்யாவின் திருக்கரம் இல்லாமல் எதுவும் நடந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. இதை இத்தாலியும் ஜெர்மனியும் கூட்டாக அந்த ஆயுத தொழிற்சாலையை, ஆயுத தளவாட தொழிற்சாலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்துதான் உக்ரைனுக்கு தேவையான ட்ரோன்கள், இந்த பவுண்டர்ஸ், டேங்க்ல போட்டு அடிக்கிற பவுண்டர்ஸ், அதற்கான சிப்புகள் இதெல்லாம் இந்த தொழிற்சாலையில் தான் தயாரிக்கப்பட்டு அங்கே சென்று கொண்டிருந்தன. இதற்கு முன்பு ஒரு வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது 2007. வருடம் சரியாக தெரியவில்லை. ஆனால் இதே மாதிரியான ஒரு வெடி விபத்து நடந்தது. அதன் பிறகு இப்பொழுது இந்த வெடி விபத்து நடந்ததன் மூலம் உக்ரைனுக்கு கடுமையான ஆயுத பற்றாக்குறை நேரிடும் என்று பரவலாக எல்லா ஊடகங்களுமே, அமெரிக்க ஊடகங்கள் எல்லோருமே சொல்லுகிறார்கள். எகனாமிக் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் எல்லாம் எழுதிட்டாங்க இந்த செய்தியை. இந்த அமோ தொழிற்சாலை அடிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, தீக்கிரை ஆயிடுச்சு. பவுடர் தான் இருக்குது அதில், எந்த பில்டிங்குமே இல்லை. கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான ஏக்கரில் தான் இந்த ஆயுத தொழிற்சாலை இருந்திருக்குது. ஆனால் வெடிமருந்து அங்கே தயாரிக்கிறான் குடோன். இவ்வளவு பாதுகாப்பாக ரகசியமாக செய்தாலும் அதை கரெக்டாக போய் அடிச்சிருக்காங்க. நிறைய சேஃப்டியில் தான் இருக்கும். இப்போலாம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் எதையும் கையை மீறி செய்யவே முடியாது. இருந்தாலும் அதற்குள் தன்னுடைய உளவாளிகளை ஊடுருவ வைத்து அடித்து தீக்கிரையாக்கி விட்டிருக்கிறதா ரஷ்யா என்ற மிகப்பெரிய கேள்வி, ரஷ்யா மேல் நீளும் சந்தேகம். ரஷ்யா அதை மறுக்கவில்லை, அதை பற்றி மறுப்பும் தெரிவிக்கவில்லை. எந்த ஒரு கருத்தையும் இதுவரை புட்டின் சொல்லவே இல்லை. ஏன்னா அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் செய்து, இன்டெலிஜென்ஸால் ஏற்படுகின்ற வெடி விபத்து இதெல்லாம் பயங்கரவாத செயலில் போய் அடங்கும். இந்த மாதிரியான வெடி விபத்து இதுகளுக்கெல்லாம்
இதையெல்லாம் செய்து ரஷ்யா மாட்டிக்கொண்டால் ரஷ்யாவை ஒரு பயங்கரவாத நாடு என்று அறிவிப்பதற்கு நேரமாகாது. அதனால் அதை அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. இதற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய இழப்பு. உக்ரைனுக்கு ஏற்பட்டிருப்பது, இத்தாலிக்கு ஏற்பட்டிருப்பது, ஜெர்மனிக்கு ஏற்பட்டிருப்பது எல்லாமே மிகப்பெரிய இழப்பு. இன்னொரு செய்தி, ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சபையில் ரஷ்யா வெளிப்படையாகவே ஹவுதிகளை ஆதரித்திருக்கிறது. ரஷ்யா ஹூதிகளை வெளிப்படையாக ஆதரித்து அங்கே அமெரிக்க கப்பற்படை, கடற்படை முற்றுகையிடுவதை கைவிட வேண்டும், வெளியேற வேண்டும். இல்லாவிட்டால் நிலைமை விபரீதமாகும், ரஷ்ய கடற்படை செயலில் இறங்கும் என்று வெளிப்படையாகவே பாதுகாப்பு கவுன்சிலில் ஹவுதிகளுக்கு ஆதரவாக முதல் முறையாக ரஷ்யா பேசியிருக்கிறது. இது எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், ஒரு காலத்தில் தெற்கு ஏமன், இப்ப இருக்கிற ஹூதிஸ் தெற்கு ஏமன் என்று அழைக்கப்பட்டது. அப்பொழுது கம்யூனிச நாடாக இருந்தது. அப்பொழுது முழுக்க முழுக்க சோவியத் ரஷ்யா தான் தெற்கு ஏமனை ஆதரித்து நின்றது. தெற்கு ஏமனுடைய ஆதரவு, சோவியத் ரஷ்யாவுடைய ஆதரவில் தெற்கு ஏமன் நீண்ட காலம் வெற்றி நடை போட்டது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த நாடு இருந்தது. என்னைக்கு போய் இணைச்சாங்களோ அன்றைக்கு பிடித்தது சனியன். பேசாம தெற்கு ஏமனா இருந்திருக்கலாம், இந்த சண்டை, பிரச்சனை, தகராறு இதெல்லாம் இருந்திருக்காது. ஒரு கம்யூனிச நாடாக இருந்தது. ஹவுதிகளுக்கு ஆதரவாக பேசியிருப்பது எல்லோருடைய புருவங்களையும் உயர்த்தி இருக்கிறது. ஏனென்றால் பழைய நட்பு, கம்யூனிச அகிலம் இருந்த காலத்தில் இருந்த நட்பு, அந்த நட்பை மீண்டும் தொடர்கின்ற அளவில் புடின் பாதுகாப்பு கவுன்சிலேயே ஹவுதிகளை ஆதரித்து பேசியிருக்கிறார். ஏன் நம்ம இதை சொல்றோம்னா, ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டது வடக்கு ஏமன். சவுதியினுடைய நட்பு நாடாக இருக்கின்ற வடக்கு ஏமன் தான் ஏமன் என்று அழைக்கப்படுகின்றது. அதைத்தான் நேட்டோ நாடுகள், அமெரிக்கா அது இது அவங்களுடைய இதில் அவங்க அதுதான் அபிஷியலா ஏமன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை அவங்க அங்கீகரிக்கவே இல்லை. இதை ஒரு குழு, இதை ஒரு பிராந்தியமாக, ஒரு பிராவின்ஸா இது பண்றதே இல்லை. சரி, ஐநா சபை தெற்கு ஏமனை அங்கீகரிக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? தெற்கு ஏமன்ல வச்சிருக்க அவங்களுடைய கரன்சி செல்லாது, சர்வதேச அளவில் செல்லாது. அவங்களுக்குள்ள புழங்கிக்கலாம். அவங்க டாலர்ல தான் புழங்க முடியும், இல்லாட்டினா ஈரோ, இந்த சவுதி ரியால்ஸ், கல்ஃப்ல இருக்கிற பணத்தை தான் அவங்க பண்ண முடியும். இது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும். அவங்களுக்கு பெரிய பிரச்சனை தான். அங்கீகாரம் செய்யப்பட்ட நாட்டினுடைய செலவாணி தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இதுதான் உண்மை. ஆகவே ஹவுதிகளை அங்கீகரிக்கல ஐநா. அதை ஒரு பகுதியா நாடாக அங்கீகரிக்கவில்லை. அங்கீகாரம் பெற்ற நாடு ஏமன், வடக்கு ஏமன். அதனுடைய கரன்சி, அதனுடைய செலவாணி, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் அதெல்லாம் ஐநா சபையால் உலகால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்றைக்கு ரஷ்யா ரொம்ப கீழ் நிலையில் இருந்ததுனால வீட்டோ பண்ணல, வேடிக்கை பார்த்தாங்க. இன்றைக்கு ரஷ்யாவுடைய கை ஓங்கி இருக்கிறது, ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறது, சீனாவை யாராலும் தடுக்க முடியவில்லை என்ற சூழ்நிலையில் இப்ப அமெரிக்காவுடைய தலையில் ஓங்கி கொட்டிவிடலாம். நேட்டோ நாடுகளுடைய ஆதரவும் அமெரிக்காவுக்கு இல்லை என்ற சூழ்நிலையில் ரஷ்யா மிக தைரியமாக, மிக கிளியராக ஒரு இதை சொல்லியிருக்கு. ஹவுதிகளை முற்றுகையிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அடுத்த கட்டமாக என்ன ஆகும்? தெற்கு ஏமனை அங்கீகரிப்பதற்கான ஒரு தீர்மானத்தை, உலகில் தெற்கு ஏமன் என்ற ஒரு நாட்டை அங்கீகரிப்பதற்கான ஒரு தீர்மானத்தை ரஷ்யா கொண்டு வரலாம். அமெரிக்கா வீட்டோ பண்ணும். இருந்தாலும் ரஷ்யா கொண்டு வரும், முழுமையாக மீண்டும் ஹவுதிகளோடு, தெற்கு ஏமனோடு தனக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு, அந்த பகுதியில் தன்னுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு தெற்கு ஏமன் இருக்க வேண்டும் என்று ரஷ்யா விரும்பலாம். இதுதான் இன்றைய செய்தி. அலசி பார்த்தோம். உங்களுடைய கமெண்ட்களை எல்லாம் சொல்லுங்க, பதிவு செய்யுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் பதிவு செய்யுங்கள், எதிர்கருத்து இருந்தாலும் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். அதிகமாக கமெண்ட் பண்ணுங்க, அதிகமாக ஷேர் பண்ணுங்க, பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.